அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? நம்ம கழக ஆட்சி தான் திரும்ப வரும். திரும்ப நம்ம உதயநிதி தான் சிஎம் ஆவாரு. நம்ம இன்பநிதி தான் சிஎம் ஆவாரு. இது வந்து ஒரு சோழர் பரம்பரை அரசு மாரி மாறவே மாறாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த 5 வருஷத்துல எத்தனையோ திமுக காரங்க ஆட்டம் போட்டாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாதுங்க. அதிகாரிகளுமே நெறைய பேர் ஆட்டம் போட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா, சென்னை கமிஷனரா இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள். அதிகாரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல்வாதி மாதிரி, திமுக வேட்டி கட்டாத ஒரு அரசியல்வாதி மாதிரி செயல்பட்டாங்க. திமுகவை பத்தி தப்பா பேசுறியா, திமுக ஆட்சியை வந்து நீ விமர்சனம் பண்றியா, உன்னை நான் கைது செய்வேன், அதை மீறி என்ன பத்தி நீ விமர்சனம் பண்றியா, உன் மேல குண்டாஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் அவர்கள் போடாத ஆட்டம் கிடையாது இந்த 5 வருஷத்துல. ஆனா இப்போ அந்த அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பெரிய கொட்டா ஓங்கி, இவ்வளவு ஆட்டமா நீ போட்டிருக்க, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொட்டா வச்சிருக்கு. ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவங்க மற்றும் லட்சுமி நாராயணன் இந்த அமர்வு வந்து வர 27ஆம் தேதி அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராகணும். சும்மா வந்து நான் அந்த வீடியோ கால்ல வந்து ஆஜராகிறேன், அந்த வேலைலாம் கிடையவே கிடையாது. 27ஆம் தேதி நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சவுக்கு சங்கரை வந்து கட்டம் கட்டி எப்படியாவது சவுக்கு மீடியாவை முடிச்சு விடணும், சவுக்கு சங்கரை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேலை பார்த்தாங்க. குண்டாஸ் போட்டாங்க. திமுக கூட சேர்ந்துகிட்டு எம்.கே. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு சவுக்கு சங்கரை முடிச்சு விடணும் அப்படின்னு வேலை பார்த்தாங்க, குண்டாஸ் போட்டாங்க. அந்த நேரத்துல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது வந்தது. அதாவது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையோட கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு எல்லாமே வந்து யாருக்கிட்ட போச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போச்சு. தேர்தல் ஆணையமும் சில நடவடிக்கை அப்படிங்கறத எடுத்தாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை இங்க மாத்துறது, யாரெல்லாம் திமுகவுக்கு அடிவருடியா இருந்தாங்களோ அவங்களாம் இடம் மாத்துறது அப்படிங்கிறத பண்ணாங்க. சோ அப்படி சென்னையோட கமிஷனர் நாளைக்கு மாத்தப்படுவார் அப்படிங்கிற விஷயம் சென்னையோட கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த நேரத்துல முதல் நாள் என்ன பண்ணாரு இந்த அருண் ஐபிஎஸ் அப்படின்னா, சவுக்கு சங்கரே இவ்வளவு நாள் என்ன பேசிட்ட, இப்ப தேர்தல் ஆணையமும் வந்து உனக்கு சாதகமா என்ன வந்து இடமாத்தம் பண்ண போறாங்க, ஆனா ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன், ஒரு பொய்யாவது உன் மேல திரும்ப ஒரு குண்டாசை போடும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அருண் ஐபிஎஸ் வந்து சென்னையில இருந்து இடமாற்றம் பண்ணப்படுறார் அப்படிங்கிற சூழல்ல நாள் வந்து சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டுட்டு அப்படியே மன திருப்தியோட நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது பண்ணப்பட்டாங்க. பட் அந்த விஷயத்தையும் இப்போ தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அருண் ஐபிஎஸ் போட்ட அந்த குண்டாஸ்ல எந்த ஒரு பேசும் கிடையாது, எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆள் சும்மா வன்மத்துக்கு போட்டிருக்காரு, பழிவாங்கத்துக்கு போட்டிருக்காரு, திமுக காரங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு போட்டிருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். சோ அப்படி சொல்லி தமிழக வெற்றி அரசு வந்து இப்போ சவுக்கு சங்கர் மேல இருந்த குண்டாஸ் அப்படிங்கறத ரத்து பண்ணிட்டாங்க, உடைச்சி தள்ளிட்டாங்க. சரிப்பா, இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, இது என்ன வழக்கு அப்படின்னா, இதுவும் இதே மாதிரி குண்டாஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு தான். ஆனா சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்ட வழக்கு கிடையாது. நம்ம சுதீஷ் இருக்காரு இல்லையா, தேமுதிகவுடைய பொருளாளர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப திமுக கூட்டணி கூட போயிட்டு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு எனக்கு இந்த பக்கம் அரசியலே வேணாம், நான் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல போய் கலக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் வந்து அந்த பக்கம் போயிருக்காரு இல்லையா, அவரு சம்பந்தமான ஒரு வழக்கு. அவருக்கு கொளத்தூர் தொகுதினாவே அங்க நிலம் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம ஸ்டாலின் தோத்து போன தொகுதி இல்லையா, சோ அந்த தொகுதியில இவருக்கு வந்து ஒரு 2.5 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது இருந்திருக்குங்க. இவர் வந்து ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் அப்படிங்கிறத போடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 2.5 ஏக்கர் நிலத்துல வந்து நம்ம ஒரு 78 மாடின்னு சொல்றாங்க, 78 குடியிருப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை கட்டி நம்ம வித்து நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நேரா சுதீஷே இறங்கி வீடு கட்ட முடியாது இல்லையா, ஒரு அத மாதிரி நிறுவனத்துக்கு கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி சந்தோஷ் சர்மா அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அவரு நிறுவனத்தோட இந்த சுதீஷ் வந்து ஒப்பந்தம் அப்படிங்கிறத போடுறாரு. இது எல்லாமே பல வருட ப்ராசஸ், உடனே ஒரே வருஷத்துல நடந்தது கிடையாது. 2019 இருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. வீடு கட்டுறது, அந்த 2.5 ஏக்கர் நிலத்துல அது எல்லாமே போயிருக்கு. திடீர்னு ஒரு 2023 காலகட்டத்துல நம்ம சுதீஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சந்தோஷ் சர்மா மேல ஒரு வழக்கு அப்படிங்கிறத பதிகிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தெரியாம, என்னுடைய நிலம் தான், நான் கட்ட சொல்லிதான் அவர் கட்டுறாரு, ஆனா எனக்கு தெரியாம கட்டுன குடியிருப்ப ஒரு 70 குடியிருப்ப இந்த சந்தோஷ் சர்மா வந்து என்னுடைய அனுமதி இல்லாம, என்னுடைய நாலேஜ் இல்லாம
வித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க. அந்த வழக்குல இந்த சந்தோஷ் சர்மா அப்படிங்கிற நபர் வந்து கைது செய்யப்படுறார். ஆனா கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து நான் தப்பு செய்யல, எல்லாம் எங்களுக்குள்ள அந்த ப்ரொசீஜர் படி தான் நடந்தது, நாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் 2 பேரும் தெரிஞ்சு பிளான் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றம் போறப்போ நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குல இவருக்கு சந்தோஷ் சர்மாவுக்கு வந்து நாங்க ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு அப்படிங்கறத போட்டாங்க. சோ இந்த சூழல்ல தான் இந்த பக்கம் சுதீஷுக்கு எரியுது, என்னடா நம்ம வழக்கு போட்டு அந்த ஆளை உள்ளத்தெல்லாம் அந்த ஆள் ஜாமீன் வாங்கிட்டு நீதிமன்றம் போய் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துட்டானேன்னு ஒரு எரிச்ச. இன்னொரு பக்கம் இந்த 2025 காலகட்டம் அந்த எண்டு டைம் வந்துருச்சு. அதாவது தேர்தல்ல யாரு கூட கூட்டணி போலாம், யாருகிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு தேமுதிக ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த நேரம், அந்த டைம்ல தான் இந்த விஷயம் வந்து இத மாதிரி ஒரு தேமுதிக சுதீஷ் இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறது இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு போகுது. சோ தேமுதிகவை எப்படியாவது, தேமுதிக என்னமோ பெரிய கட்சி மாதிரியும் ஒரு காலத்துல இருந்தது, நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் கேப்டனை பிடிக்கும் தான். பட் இப்போதைய சூழலை நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னமோ தேமுதிக பெரிய கட்சி மாதிரி திமுக வந்து அவங்கள கூட்டணிக்குள்ள எப்படியாவது ஏனை கட்டியாவது உள்ள இழுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு போட்டி போட்டாங்கல்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஐஸ் விக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஜில்லு ஏத்துற மாதிரி ஏதாவது பண்ணும்ல. சோ அந்த அடிப்படையில திமுக சொல்லி இந்த அருண் ஐபிஎஸ் செஞ்சாரா, இல்ல இவரா திமுகவுக்கு ஐஸ் வைக்கணும்னு செஞ்சாரா அப்படின்னு தெரியல. இந்த சந்தோஷ் சர்மா வெளில வந்துட்டார்ல உங்க வழக்குல, நான் அவரை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சர்மா அந்த வழக்குல ஜாமீன்ல வெளியில இருக்காரு. ஆனா அருண் ஐபிஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ எப்படி ஜாமீன்ல வெளில இருக்கலாம், நான் அவன் மேல குண்டாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னா, புதுசா ஏதாவது ஒரு வழக்கை ஆட் பண்ணி குண்டாஸ் அப்படிங்கறத போடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த வழக்குல ஜாமீன்ல இருக்கிறதுனால நீதிமன்றம் போனா செருப்படி விழும், அதே வழக்குல குண்டாஸ் போட்டா அப்படின்னு அருண் ஐபிஎஸ்க்கு தெரியும். புதுசா ஒரு வழக்கு வந்து ஆட் பண்ணி தான் குண்டாஸ் போடுவாங்க. சவுக்கு சங்கருக்குலாம் அதான் நடந்தது. ஆனா இந்த விஷயத்துல இத எங்க நீதிமன்றம் கண்டுக்க போகுது, இதை யாரு கவனிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழக்குல ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்திருந்தாரோ அதே வழக்கை வச்சு இந்த அருண் ஐபிஎஸ் வந்து இந்த சந்தோஷ் சர்மா மேல குண்டாஸ் அப்படிங்கறத போட்டிருந்தாரு. சோ இந்த விஷயம் சந்தோஷ் சர்மா தரப்பு சும்மா விடுவாங்களா? அவரும் ஒரு பெரிய தலை தானே, அவர் அத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்றாரு அப்படின்னா அவரு சும்மா விடுவாரா? அவருடைய மகன் வந்து உயர் நீதிமன்றத்துல ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறத போடுறாரு. இத மாதிரி எங்க அப்பாவை என்ன பண்ணிட்டாங்க, எங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை போடுறாரு. சோ அந்த மனு தான் வழக்கு விசாரணைக்கு வந்தது. சோ அந்த மனுவுல தான் இந்த வழக்கு எல்லாத்தையும் படிச்சு பார்த்த ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் இந்த உத்தரவை போட்டிருக்காங்க. வெறும் உத்தரவை மட்டும் போடல, அது எப்படிங்க ஒரு வழக்குல அந்த நபருக்கு ஜாமீன் அப்படிங்கறத நீதிமன்றம் கொடுக்குது, ஆனா அதே வழக்குல அந்த அவரு வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் ஜாமீன் அப்படிங்கறத நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அவர் வெளியில இருக்கலாம், எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே வழக்குல நீங்க எப்படி எந்த அடிப்படையில அவர் மேல குண்டாஸ் போட்டீங்க, இது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயமாச்சு, இப்படி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு தான் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் இந்த அமர்வு வந்து இந்த அருண் ஐபிஎஸ் நேர்ல வர வச்சு நாங்க விசாரிக்கணும், இது சம்பந்தமா விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மே 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த அமர்வு முன்னாடி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, திமுகவை நம்ம நம்பி இறங்கி என்ன செஞ்சாலும் திமுக வந்து காப்பாத்திரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. திமுக பத்தி ஒரு விஷயம் தெரியல, அவங்களுக்கு வேணும்னா அப்படியே என்ன பிரியாணி சோறு, பழைய சோறு என்ன கேட்கிறோமோ போட்டு வளர்த்து அப்படி கொண்டு வருவாங்க. அவ்வளவு பெரிய ரவுடியா, அவ்வளவு பெரிய அதிகாரியா ஆக்குவாங்க. ஆனா அதே நபரால, அதே ஆட்டால தனக்கு ஒரு பிரச்சனை, அந்த ஆடு நம்மள மாட்டி கொடுக்க போகுது, அந்த ஆடை வச்சு நம்மள வந்து கனெக்ட் பண்ணி பிடிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஒரே போடா போட்டுருவாங்க. இது திமுகவுடைய வரலாறு, நான் எதுவும் இல்லாத சொல்ல, திமுகவுடைய வரலாறு. எந்த அதிகாரியா இருந்தாலும் கட்சி விசுவாசம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அதிகாரியா செயல்படுங்க, அது போதும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.